பேசுகிறாட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்க்கல பெரிய சந்தோஷம். இங்கே நான் நிறைய ஃபோட்டோஸை சேர்த்துருக்கேன். அதை தான் பேச போகிறோம். என்னடா பாஸ்டர் ஜீப்பில் பின்னாடி தொத்திட்டு போகிறாரு, ஃபுட்பால் அடிக்கிறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? இது நம்ம தமிழ்நாட்டில் எடுத்ததில்லை. நீங்கள் ஏற்கனவே வட இந்திய ஊழியங்கள் பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா அது வீடியோவாக போட்டிருப்பேன். அங்கே நான் பார்த்த சில விஷயங்களை புகைப்படங்களாக இந்த காரியத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது நம்முடைய தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டதல்ல, இது ராஜஸ்தானில் எடுக்கப்பட்டது. அதனால் யாரும் என்னை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ராஜஸ்தானில் சில இடங்களில் நம்ம இந்த மாதிரி தான் பிரயாணப்படணும். ஆண்டவர் நம்மை தமிழ்நாட்டை ஆண்டவர் நிறைய ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நமக்கு நிறைய போக்குவரத்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நாங்கள் போய் பார்த்த பொழுது போக்குவரத்தில் மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து முன்னாடி ஆண்டவர் நிறுத்தியிருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டுக்காக ஆண்டவருக்கு நன்றியோடு துதிக்கணும். நாங்கள் இங்கிருந்து போகிற வழியிலே எடுத்த புகைப்படங்கள்லாம் நான் உங்களுக்கு பதிவிடுறேன். இங்கே இருந்து திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நான் புறப்படுகிற போது என்னோடு கூட என் குடும்பத்தாரும் சபையினரும் வந்து என்னை அழைத்து அனுப்பி வைத்த வீடியோ தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இது நாங்கள் போகிற வழியில் நாங்கள் அந்த ட்ரெயினில் இடம் கிடைக்காமல் உட்காந்துட்டு போனது. போகும்போதே எங்கள் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டோம். இது நானும் எங்களோடு கூட வந்த சகோதரர்களும் அந்த இடத்துக்கு போகிற அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே நாங்கள் போன பொழுது குஜராத்தில் இது எங்களுக்கு கண்ணன்கிற ஒரு அண்ணன் அவர்கள் இதை எங்களுக்கு ஒழுங்கு பண்ணி கொடுத்தாங்க. இது குஜராத்தினுடைய ஒரு பேருந்து நிலையம். இங்கே இது அந்த ரயில்வே ஸ்டேஷன், குஜராத்தில் நாங்கள் போய் இறங்கின இடம். இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பஸ் இருந்துச்சு. இங்கேருந்து ஒரு 4-5 மணி நேரங்கள் பிரயாணப்பட்டு தான் குஜராத்திலிருந்து அங்கே ராஜஸ்தானுக்கு போனோம். அப்புறம் இது போகிற வழியில் நாங்கள் பார்த்த அந்த குளம் போன்றிருக்கிற அமைப்பு, இது ஒரு சர்ச்சு. இந்த பாஸ்டர் எங்களை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டார். இங்கே தான் நாங்கள் நைட் தங்கணும். 4 நாள் அங்கே தான் தங்கணும். இங்கே தான் நாங்கள் படுத்துருந்தோம். பகலில் கூட்டம் நடக்கும், இரவில் நாங்கள் படுத்துருவோம். இது எங்களுக்கு கொடுத்த சாப்பாடு. அவர்கள் தங்களிடத்தில் எது இருக்கிறதோ அதை எங்களோடு கூட சந்தோஷமாய் பகிர்ந்து கொண்டார்கள். நாங்களும் அதை சந்தோஷமாய் சாப்பிட அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதெல்லாம் ஒரு புதிய அனுபவங்கள். இது அந்த சபையில் பயன்படுத்துகிற இசைக்கருவிகள். ஜனங்க அவ்வளோ சத்தமாக ஆண்டவர் பாடி துதிக்கிறத பார்க்க முடியுது. இன்னொன்று என்னென்னா, அந்த பாட்டு நேரத்தில் கண்ணை திறந்து ஒருத்தரையுமே பார்க்கல. இங்கே நம்ம கண்ணை மூடு, கையத்தட்டு, பாடு, உயர்த்துன்னு சொல்லி அங்கெல்லாம் ஒன்றுமே அதெல்லாம் இல்லை. அவர்கள் பாட்டுக்கு அழகாக பாடுறாங்க. பாஸ்ட்டு பாட்டு பின்னாடி அவங்க பாடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது அவருடைய பாரம்பரிய முறையின்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களுக்கு வந்து சால்வை அணிவித்து அந்த மாலையெல்லாம் போட்டு எங்களை வரவேற்றாங்க. இது நம்முடைய ஊழியக்காரர்களை அவர்கள் கனம் பண்ணுகிற ஒரு விதமாக இருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளை பாருங்களேன், அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு. அவ்வளோ சத்தமிட்டு ஜெபிச்சதை பார்க்க முடிஞ்சது. அவர்கள் மனம் பொருந்தி ஜெபிக்கிறத காண முடிந்தது. சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாங்க. தெய்வ சமூகத்தில் அழுது ஜெபித்தார்கள். அநேகருடைய இருதயத்தை ஆண்டவர் தொட்டார். கர்த்தருடைய மகிமை அசைவாட துவங்கின பொழுது ஜனங்களுக்குள்ளே உண்டான சத்தம். இதை விட நிறைய புகைப்படங்கள் இருக்கிறது. நேரமின்மையால் நான் குறைவான புகைப்படங்களை தான் இங்கே பயன்படுத்திட்டு இருக்கேன். இது அந்த கூட்டம் நடந்த அந்த முதலாவது நாள் கூட்டம். இது அவருடைய மொழியில் எழுதப்பட்டிருக்கிற வேதாகமம். அந்த கூட்டத்தில் நம்ம பேசின பிரசங்கித்த விஷயங்கள்லாம் பார்க்குறீங்க. இந்த கூட்டத்தில் ஆண்டவர் மகிமையான காரியங்களை ஆண்டவர் நடப்பிச்சார். இது அந்த சபையை சுற்றி இருந்த தோட்டம். அந்த பாஸ்டர் ரொம்ப அழகாக ஒரு தோட்டம் வச்சுருக்கிறாரு. இது அவருடைய மக்காச்சோள தோட்டம். இப்போ அவங்க மக்காச்சோளம் போட்டிருக்கிறாங்க. அவருடைய மிக முக்கியமான உணவாக இது இருக்கிறது. அவங்க வீடுகளிலே எங்களை அந்த கூட்டமெல்லாம் முடிஞ்சவொடனே எங்களுக்கு கொடுத்த உணவுகள், அந்த ரொட்டி, அது ரொம்ப சிறப்பான ஒன்று. கூட்டம் முடிஞ்சோடனே அங்கே வந்திருந்த விசுவாச குடும்பத்தாருக்கு அவங்க சாப்பாடு கொடுத்ததெல்லாம் பார்க்குறோம். இது நாங்கள் மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு உணவு கொடுத்தது. அங்கே இந்த கோதுமையும் மக்காச்சோளம் கலந்து ஒரு ரொட்டி சுடுறாங்க. புதுசாக போகும்போது, ஃபஸ்ட்டு டைம் போகும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் பழகிடுச்சு. பாருங்கள், அவங்க வெள்ளரிக்காவும் வெங்காயத்தையும் மிக முக்கியமான உணவாக வைத்திருக்கிறார்கள். இது அங்கே நடந்த வீட்டுக்கூட்டங்கள். அநேகர் அந்த வீட்டுக்கூட்டங்களை வந்து கலந்து கொண்டார்கள். தேவன் தம்முடைய மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அது ஒரு சபை கூட. இது மக்கான்னு சொல்கிற அவங்க ரொட்டி. இது அவங்களுடைய வீடு. அந்த ஓடு, நம்ம மண் வீடு, சிமெண்ட் வீடுலாம் கட்டுறோம். அவங்க வந்து கற்களி வீடு கட்டியிருக்கிறார்கள். இது நெற்பயிர்கள், கல்லுகளே வீடு கட்டியிருக்கிறாங்க. இது அவருடைய இயற்கை வளங்களை பார்க்க முடிஞ்சது. கல் வீடு அவ்வளோ கூலிங்காக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது நம்ம அங்கே போய் இருக்கும்போது. இது நாங்கள் அங்கே ப்ரேயர் வாக், காலையில் துவங்கி மாலை வரை ப்ரேயர் வாக்கு. அந்த வெயிலில் போகும்போது எப்படி தான் இருக்கும். ஆனால் காலிலேருந்து துவங்கி சாயந்தரம் வரைக்கும் போயிட்டு வருவோம். இது அந்த வீடு, அவங்களுடைய வீடு. இதெல்லாம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சு வச்சுருக்கிறாருன்னு தான் சொல்லணும். இது அவங்களுடைய தோட்டம். இது எங்களை அந்த ஊழியத்தில் நடத்தின கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அழகான ஊழியத்தை செய்கிறாங்க. ரொம்ப அயராது உழைக்கிறார்கள். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஆண்டவருக்காக சந்தோஷமாய் அவர்களை நிறைவேற்ற காண முடிந்தது. அடுத்து வர்றது ஒரு சின்ன பெட்டி கடையில் நீங்கள் பார்க்குற காட்சி. பான் குட்கா, இதெல்லாம்
ஆண்டவருடைய கிருபையினால் நம்முடைய இடங்களிலே ஆண்டவர் புகையிலைகளை ஆண்டவர் தடுத்து வைத்திருக்கிறார். இது அவங்க நெற்கள் எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிற இந்த மிக முக்கியமான ஒரு 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 பாத்திரம்னு சொல்லலாம். அன்றைக்கி நைட்டு நடந்த கூட்டம் இதெல்லாம். அந்த நைட் நடந்த கூட்டத்தில் இருக்கிற விஷயங்களை தான் நீங்கள் கவனிக்கிறீங்க. அதிலும் ஜனங்கள் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்குறோம். இது அங்கே இருந்த சின்ன பிள்ளைகள். இது அந்த ஊரினுடைய தலைவர் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு இருக்கிறத பார்க்குறோம். இது கூட்டம் நடந்த இடம். காலை துவங்கி சாயந்தரம் வரைக்கும் அந்த கூட்டம் நடந்துச்சு. 4 மணி வரைக்கும் நடந்துச்சு. இது 15 நாட்களுடைய தொகுப்பு. ஒரு சில நேரத்தில் ஒன்று மாற்றி மாற்றி இருக்கும். ஆனால் 15 நாட்களில் நம்ம பார்த்த விஷயங்களை நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஆனால் சிலதை மட்டும் நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். இது வேறொரு இடத்துல எங்களை அழைத்து கனப்படுத்தின பொழுது எடுத்த புகைப்படம். இங்கே வழிகளெல்லாம் நான் பெருசாக எதுவும் ஷேர் பண்ணலை. அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அனுபவிக்கும் போது தான் தெரியும். இது ஒரு நாள் கூட்டம். காலையில் 9 மணிக்கு துவங்கி 4 மணிக்கு சொன்னோம் இல்லையா, ஜனங்கள் இருந்த இடத்துல இருந்தார்கள், உபவாசத்தோடு கூட இருந்தார்கள். அவ்வளோ கூட்டம் முடிஞ்சோன்னே அங்கே இருக்கிற பாட்டிமா கூட எடுத்த ஃபோட்டோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் இந்த மக்காச்சோளத்தை கொடுத்துருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம ஊரில் அந்த டீயும் மேரிகோல்டு கொடுக்குற மாதிரி. இந்த ஆட்டோவில் தான் ரொம்ப தூரத்துலேருந்து ஜனங்க வந்திருந்தாங்க. இந்த கூட்டங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அங்கேருந்த குட்டி குட்டி சின்ன சின்ன பசங்களை பார்க்குறோம். அங்கேருந்த சில காட்சிகளை நான் ரெக்கார்ட் பண்ணேன். அதை தான் போட்டிருக்கேன். அந்த கூட்டம் நடந்த இடங்களை நீங்கள் பார்க்குறீங்க. ஜனங்கள் அவ்வளோ ஆர்வமாய் கர்த்தருடைய வசனங்களை கவனித்தார்கள். இதெல்லாம் நாம் அங்கே எடுத்த புகைப்படங்கள். இது வெள்ளரிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஊரில் குட்டி குட்டியாக பார்த்துருக்கோம். இது நல்ல சரியான சைஸ். எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் வச்சுருக்குறாங்க. இது அங்கேருந்து ஒரு குழந்தையை வைத்து எடுத்த புகைப்படம். நல்லா குட்டி பசங்க, அங்கே இருந்த சின்ன சின்ன தங்களோட அன்பை வெளிப்படுத்தின பசங்க. இது மக்காச்சோளம். அதை சுட்டு சிலங்க சாப்பாடு லேட்டாச்சுன்னா இதுதான் சாப்பாடு. சாப்பாடு டைமுக்கு கிடைக்கலன்னா மக்காச்சோளம் தான் நல்ல சாப்பாடு. ஆனால் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தது, அவ்வளோ சரீரம் ஆரோக்கியமாக இருந்ததை உணர முடிந்தது. இதெல்லாம் கஷ்டம் இல்லை, இதெல்லாம் சந்தோஷமாக தான் அனுபவித்தோம். இது மத்திய பிரதேசத்தில் அவங்களுடைய முறையின்படி போடப்பட்ட துண்டு. நீங்கள் பார்க்குறீங்களா கருப்பாக, இது வந்து வவ்வால், ஒரு வீட்டுக்குள்ளே இருந்த வவ்வால். அவங்க ஊழியத்துக்கு போகும்போது அவங்களிலே ஒருவராக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி. இது அவருடைய வயல் நிலங்கள். இது மத்திய பிரதேசத்தில் இருந்து நாங்கள் போகும்போது எடுக்கப்பட்ட ஒரு ஹைவேஸில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். இது நீங்கள் பார்க்குறதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகான காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க. இது மத்திய பிரதேசத்தில் நான் முன்னாடி அந்த வீடியோவில் போட்டிருந்தேன்ல, மேலே ஏறி போகிற மாதிரி அங்கே எடுத்த புகைப்படங்கள். ஒரு வீட்டையே சபையாக மாற்றிருக்கிறாங்க. ஒரு 50-60 பேர் அந்த இடத்துல கூடி வராங்க. 100 பேருக்கு மேலே கூடி வராங்க. இங்கேயும் ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செய்தார். அநேகரை ஆண்டவர் சுகமாக்கினார். அநேகர் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய மாறுதலை உருவாக்கினது காண முடிந்தது. ஆண்டவர் பயன்படுத்தினதை பார்க்க முடிஞ்சிச்சு. அவர்கள் அநேக சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பிசாசு பிடித்ததை பார்க்க முடிந்தது. இது அங்கே இருந்த ஒரு அழகான பூக்கள், ஆடு, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதனால் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோதுமை, அதே மாதிரி மக்காச்சோளம் கலந்தது. மாலை நிலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். மறுபடியும் ரொட்டி. நீங்கள் பார்க்கறதுல நிறையா இது சாப்பாடு தான் நிறையா வரும். ஏன்னா இது 15 நாள் எடுத்த ஒரு விஷயம் இல்லையா? எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். ஆனால் சத்துருடைய போராட்டம் அவ்வளவாக நிறைந்திருந்த ஒரு இடம் அது. இது மத்திய பிரதேசத்தில் எங்களை ஊழியர்களை கனப்படுத்தி அவர்களுடைய முறையின்படி அழைத்து மரியாதைப்படுத்தின ஒரு காட்சி தான் இங்கே பார்க்குறீங்க. நம்ம பாருங்கள், தமிழன் வந்து ராஜஸ்தானியாக மாறி நிற்கிற ஒரு காரியம். வித்தியாசமான அனுபவங்கள், வித்தியாசமான மனிதர்கள். 15 நாளில் ஆண்டவர் எங்களை கொண்டு போய் கொடுத்த அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவாக அந்த இடங்களில் செயல்படுகிறார்னு பார்க்க முடிந்தது. காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம அதிகமாக அவங்களுக்காக ஜெபிக்கணும். அங்கே நாங்கள் சந்தித்த பல போராட்டங்கள் இருக்கிறது. சில நேரங்களில் மாட்டிக்கிட்டு ஏதாவது நடந்துருமோங்கிற பயப்படுற நேரத்தில் ஆண்டவர் காப்பாற்றியிருக்கிறார். போயிட்டு எந்த உத்தரவாதமும் இல்லை, எந்த கேரண்டியும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய கிருபை உடன் இருந்தபடினால் ஆண்டவர் தப்பித்து வந்திருக்கிறார். நம்ம அங்கே இருக்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும், இங்கேருந்து அங்கே போகிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இது ஒரு வீட்டினுடைய மாடியிலேருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம். இது மத்திய பிரதேசம். அங்கே போயிருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் தூக்கி
ஒரு எத்தனை ஆண்டு 10 ஆண்டு ஜெயிலும் 25,000 அபராதமும் அவருக்கு விதித்திருந்தாங்க. அங்கே போயிருக்கும்போது அதுக்கு முந்தின நாள் தான் அந்த தீர்ப்பு வந்ததை பார்க்க முடியுது. அங்கே போயிருக்கும்போது அந்த ஊழியக்காரங்களை போஸ்ட்டாங்க. நீங்கள் பார்க்குற அந்த ஜீப்பில் பாருங்கள் 15, 20 பிள்ளைகள் தொங்கிக் கொண்டு வருகிறார்கள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள். இது அந்த வீட்டினுடைய மாதிரி. ஊழியத்துக்காக போகணுன்னு போகும்போது இந்த பஸ்ஸில் தான் போகணுங்கிற ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. அவ்வளோ கூட்டம் பாருங்கள். 2 பேர் உட்கார சீட்டில் 4 பேர் உட்காந்து போனோம். அவ்வளோ தொலைதூரம். அன்றைக்கி நைட் எங்களுக்கு போகிறதுக்கு வழியே இல்லை. இது அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. இது அவங்களுடைய வீட்டினுடைய அந்த மாதிரி இதெல்லாம். இது நாங்கள் போன இடத்துல எங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு ஊழியருடைய குடும்பம் அது. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த காட்சிகள் எல்லாம். மாலை நேரத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகள் இவைகள் எல்லாம். நிறைய சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் நிறைந்து நிற்கிறார்கள். ஆனாலும் ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் தம்முடைய மகிமை பெருக பண்ணுகிறார். இந்த தெய்வ மனிதர் தான் எங்களை எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போனவர். ஜஸ்லின் பிரதர் அவர் காண்பித்த அன்பு ரொம்ப பெருசு. மலைகளும் என்ன பாடு வந்தாலும் எங்களோட அவர் உடனே வந்திருந்தார். நீ பாருங்கள் அந்த தம்பிமாரெலாம் ஜெபிக்கிறாங்க. BOM சொல்லப்படுகிற பெத்தேல் அவுட்ரீச் மினிஸ்ட்ரி ரொம்ப பெரிய காரியங்களை இந்த மாநிலங்களுக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நிறைய ஊழியர்கள் தியாகத்தோடு கூட செய்கிறார்கள். மிக முக்கியமாக அதனுடைய சகோதரர் லிவிங்ஸ்டன் அவர்கள் ரொம்ப பாரமாக இந்த ஊழியங்கள் நிறைவேற்றுகிறார். ஆண்டவருடைய நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. இதெல்லாம் அந்த கூட்டங்களிலே எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். ஊழியம் முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு வரும்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இதெல்லாம். திரும்ப அவ்வளோ தூரம் திரும்ப ட்ராவல் பண்ணி வந்த பொழுது சபையினரும் குடும்பத்தினரும் என்னை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய் அவங்க அதை செலிப்ரேட் பண்ணாங்க. ஒரு பெரிய VIP போயிட்டு வரும்போது எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க. கர்த்தர் குடும்பத்தையும் சபையினரையும் ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. மிக முக்கியமாக இந்த ஊழியத்தில் என்னோடு கூட பங்கு கொண்ட அருமையான சகோதரர் டேனியல், சகோதரர் இமானுவேல், அருமையான ஜஸ்லின் அண்ணன், பிரதர் ஆசிர், இவங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை இந்த ஊழியங்கள் புறப்பட்டு போகிற போது ரொம்ப பெரிய உறுதுணையாக இந்த ஊழியங்களுக்கு மூல காரணமாக இருந்த அருமையான ஸ்டீவனுக்காக நன்றி சொல்கிறேன். நால்மோடியில் இருக்காங்க. அநேகருக்கு அவரை தெரிந்திருக்கும். என்னுடைய சகோதரன் அவர். அண்ணன் தான் எல்லா வகையிலும் உடன் நின்று இந்த ஊழியங்களில் செய்ய ஆண்டு உதவி செய்தார். ஆண்டு அண்ணனையும் குடும்பத்தாரையும் ஆண்டு ஆஸ்வதிக்கட்டும். அதே மாதிரி இந்த ஊழியங்களை அன்போடு கூட அழைத்த அருமையான சகோதரர் லிவிங்ஸ்டன் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். சகோதரி தெபோரலுக்காக நன்றி சொல்கிறேன். அருமையான அம்மாவுக்காக நன்றி சொல்கிறேன். அங்கே இருக்கிற அத்தனை ஊழிய குடும்பங்களுக்காக நன்றி சொல்கிறேன். இந்த வழிப்பிரயாணத்தில் நான் இங்கே பதிவு செய்தவைகளை எந்த வழிகளையும் நான் பதிவு செய்யவில்லை. திரும்பவும் அதை உறுதியாக சொல்லிக்கிறேன். அங்கே நாம் பார்த்த விஷயங்கள், கண்ட விஷயங்கள் அவ்வளவு வழி உள்ளதாக இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் ஊழியங்களிலே செய்த மகத்துவங்களையும் என் மனசுக்கு என்ன தோணுச்சோ அதை மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து ஜெபிச்சுக்காங்க. காட் பிளஸ் யூ. ஆண்டவர்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.